நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 ஆனி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனி மாதத்தில் என்னங்க ஒரு முக்கியமான நிகழ்வு, மாதத்தின் கதாநாயகன் சூரியன் அப்படியே மிதுன வீட்டில் இருக்கிறார். உண்மையை சொல்லப்போனால் இந்த மாதப்பிறப்பு, தமிழ் மாத பிறப்பு எல்லாமே சூரியனை அடிப்படையாக கொண்டது. சூரியன் முதல் நாள் வரும்போது ஒரு மாதம், அந்த மாத கடைசி முடிந்த 30வது நாள் 31வது நாள் முடியும் போது அடுத்த மாதம் பிறக்கும். அப்போ ஆனி மாதத்தில் எப்போதுமே சூரியன் காலபுருஷனுடைய 3வது வீடு என்று சொல்லப்படக்கூடிய மிதுன வீட்டிற்கு வருவார். அப்போ அந்த மிதுன வீட்டில் அவர் உங்களுடைய ராசிக்கு எத்தனையாவது வீட்டில் வருகிறார் என்பதை பொறுத்து இந்த மாத பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். சூரியன் எப்போவுமே 3, 6, 10, 11ஆம் இடங்களுக்கு வரும் பொழுது உங்கள் ராசிக்கு 3, 6, 10, 11ஆம் இடங்களில் வரும்போது உபசய ஸ்தானங்கள்னு சொல்லுவோம். வெற்றியை கொடுக்கக்கூடிய இந்த ஸ்தானத்தில் 3, 6, 10, 11 வரும் பொழுது மிகப்பெரிய நல்ல பலன்களை கண்டிப்பாக செய்வார். இந்த மாதம் செவ்வாயுடைய மாற்றமும் நடக்குதுங்க. ஆனி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா செவ்வாய் தற்போது இருக்கக்கூடிய ஆட்சி வீட்டிலிருந்து சுபத்துவ வீடு, சுபருடைய வீடுன்னு சொல்லப்படக்கூடிய 2ஆம் வீடான ரிஷப வீட்டிற்கு அவர் மாறுகிறார். மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு மாறுகிறார். மிக முக்கியமான நிகழ்ச்சி என்னங்க, சமீபத்தில் தான் குரு பயிற்சி நடந்தது. உச்சகுரு பகவான் அப்படியே கடகத்தில் வலுவாக இருக்கிறார். கூடவே அவர் கூட சுக்கிரன் இருப்பதும் மிகப்பெரிய யோகமான அமைப்பு. சனியால் துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விரயச்சனி, அஷ்டமச்சனி, கண்டச்சனி, அர்த்தாஷ்டமச்சனின்னு சனியால் துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாரையுமே ஆறுதல் படுத்துகின்ற விதமாக இந்த சனிக்கு உச்சகுருவின் பார்வை கிடைப்பது என்பது சனியுடைய வாழை சுருட்டி வச்சுக்கிட்டு கொஞ்சம் இருக்கக்கூடிய ஒரு தன்மை. ஆக பெரும்பாலும் ஒரு நல்ல அமைப்புகள் தான் இருக்குது. மாதாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய புதனும் சுக்கிரனும் ஓரளவிற்கு நல்ல அமைப்பிலே இருக்கிறாங்க. மாத ஆரம்பத்தில் மிதுனத்தில் புதன் இருந்தாலும் கூட அதற்கப்புறம் அப்படியே வக்ரகதியில் கடகத்திலும் அதற்கு பிறகு மீண்டும் மிதுனத்திலேயுமே இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கின்றன. ராகு கேதுக்களை சொல்லவே வேண்டாம், அவங்களுக்கு வக்ரகதியே கிடையாது. இப்போது கும்பத்திலும் சிம்மத்திலும் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் டிசம்பர் மாதம் முதல் வாரம் வரைக்குமே அதே இடத்திலேயே இருப்பாங்க. ஆக ஒரு 12 ராசிக்காரர்களுக்கும் கெடுபலன்களை, சாதகமற்ற பலன்களை அப்படி நடக்கும், இப்படி நடக்கும், இந்த மாதிரி ஆகிடுவீங்க, அந்த மாதிரி ஆகிடுவீங்கன்னு சொல்லக்கூடிய அளவில் நிச்சயமாக மாற்றங்கள் இல்லைங்க. செவ்வாயுடைய மாற்றம் நன்றாகவே இருக்கிறது. மாத பயிற்சியில் மிதுன வீட்டிற்கு சூரியன் போவதும் உச்சகுருவானவர் ஒரு நிலையில் சுக்கிரனோடு சேர்ந்திருப்பது, புதனோடு சேர்ந்திருப்பது, அதன் பிறகு சனியை பார்ப்பது என்பது ஒரு மிகுதியான நல்ல அமைப்புகளை, கல்வி சார்ந்த அமைப்புகளை நல்ல இதை கொடுக்கும். மாணவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு படிப்பில் கொஞ்சம் அக்கறை வரும். அடப்போங்க சார், எந்த காலத்தில் சார் மாணவர்கள் படித்தாங்கன்னு கேட்குறீங்களா? ஆயினும் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி இளைய பருவத்தினர், சிறார் பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் அக்கறை வரும் இல்லையா? அந்த அக்கறை இந்த ஆனி மாதத்திலேயே வருங்க. போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இளைஞர்கள் எல்லாருக்குமே இருக்குது. ஆகவே எதிலும் கூடுதல் நிறைவை தருகின்ற மாதமாகவே அமைந்திருக்குதுங்க இந்த ஆவணி மாதம். மிகப்பெரிய சாதகமான அமைப்புள்ள கிரகங்கள் இருக்கிறனால பெரிய நன்மைகள் இருக்குங்க. இப்போது தனித்தனியாக மேஷராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் 12 ராசிக்காரர்களுக்கு இந்த ஆனி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு 8, 12ஆம் இடங்கள் கூடுதல் சுபத்துவத்தை அடைந்திருக்கின்ற அதே நேரத்தில் அட்டமத்து சனியின் ஆதிக்கத்தில் பூரம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கலக்கத்தை உணரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். மகம் நட்சத்திரக்காரர்கள் எல்லாருக்குமே பெரிய பிரச்சனைகள் போன வருஷம் ஃபுல்லாக இருந்தது. அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்திலிருந்து ஆரம்பிக்கும். மக நட்சத்திரத்திற்கு இப்போது அட்டமத்து சனியுடைய தாக்கங்கள் படிப்படியாக விலகி பூரம் நட்சத்திரத்திற்கு ஏதோ ஒன்று முன்ன போனால் இடிக்குது கடிக்குதுன்ற மாதிரியான சில விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஆனாலும் 11ஆம் இடத்துல லாபாதிபதியாகிய புதன் 11, 12ஆம் இடங்களில் இருப்பதும் மாதத்தின் பிற்பகுதியில் அப்படியே சுக்கிரன் ராசியில் இருக்கிறதும் பெரிய அமைப்புகள். உங்களுடைய ராசிநாதனை பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கிறார். பொதுவாகவே சூரியன் 3, 6, 10, 11ஆம் இடங்களில் தான் நல்ல பலன்களை செய்வார். அதை போலவே மாதத்தின் பிற்பகுதியில் 10ஆம் இடத்துல தசம அங்காரகா என்கின்ற அமைப்பில் செவ்வாய் வருவதும் தொழிலுக்கு நல்ல அமைப்பு. ஆகவே வேலை, தொழில், வியாபார, விவசாயம் போன்ற அமைப்புகள், ஜீவன அமைப்புகள் மாதத்தின் 15ஆம் தேதிக்கு பிறகு வலுப்பெறக்கூடிய தன்மை. வேலையின், தொழிலின் காரணமாக லாபங்கள், வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு. எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய அளவிற்கு
மனோதிடம் இருக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும். அட்டமத்து சனியின் காரணமாக எதிரியின் கை ஓங்குவதைப் போல தெரிந்தாலும் கூட 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனின் தயவால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. உடல் நலம் நல்லா இல்லையே, லேசாக இடிக்குதே, அப்படி இருக்கே இப்படி இருக்கே, அது வந்துருமோ இது வந்துருமோ, ஹார்ட் இப்படி இருக்குமோ, வயிறு இப்படி இருக்குமோ, மார்பு இப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு ஏதாவது இல்லாத பொல்லாத கற்பனைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் உடல் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கிறது. எது வந்தாலும் சரியாக போய்விடும் என்கின்ற சூரியனுடைய 11ஆம் இடத்து இருப்பின் காரணமாக ஒரு மனோபலம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. பெரும்பாலான ராஜகிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய சூரியனும் செவ்வாயும் நல்லா இருக்கிறாங்க. குரு பகவான் 12ஆம் இடத்துல இருந்தாலும் கூட உச்சகுருவாக இருக்கிறார். பஞ்சமாதிபதி உச்சமாக இருக்கிறதுன்றது ஒரு பெரிய நல்ல அமைப்பு தான். வெளிநாடு வெளிமாநில ஆசைகள் கொஞ்சம் நிறைவேறும். தூர இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு செலவுகள் இருந்தாலும் வீடு வாங்குவீங்க, காடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க. எதற்கும் ஒரு விரயங்கள் செலவுகள் அதிகம் இருந்தாலும் கூட சுப செலவுகளாக இருக்கக்கூடிய தன்மைகள் தான் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. சிம்மராசிக்கார பெண்களுக்கு இப்போது கணவரை நினச்சி கொஞ்சம் வருத்தங்கள்லாம் இருக்கும். இந்த மனுஷன் ஏன் இவ்வளவு கடன் வாங்கினார், ஏன் இப்படி பண்ணார் அப்படி பண்ணாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாம் சரியாக போகக்கூடிய தன்மைகள் வர்ற டிசம்பருக்கு பிறகே படிப்படியான முன்னேற்றங்கள் எல்லாருக்குமே நல்லபடியாக இருக்குங்க. என்ன ஒன்று, அகலக்கால் வச்சிடாதீங்க. நண்பரை நம்பினேன், அவரை நம்பினேன், இவரை நம்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது காசு பணம் போட்டு தொழில் பண்ணுறதெல்லாம் இப்போதைக்கு சரியாக வராதுங்க. அட்டமத்து சனியில் இருக்கிறதையும் பிடுங்கிட்டு விட்டுரும் அப்படிங்கிறது தான் சனியோடைய வேலை. இந்த சனியோடைய வேலை இப்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட பூர நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருஷம் முழுக்க நடக்கும். ஆக எதிலும் கொஞ்சம் பொறுமை நிதானம் காட்ட வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஆனால் பயப்படுற அளவுக்கு பெரிய அளவில் கவலைகள் எதுவும் இல்லாத நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க ஆனி மாதம் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும்.